10th ஷெட்யூல். இப்போ ஷெட்யூலை மட்டும் பார்த்துருவோம். எக்ஸ்ட்ரா வந்த ஷெட்யூலை மட்டும். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 8 ஷெட்யூல் மட்டும் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்த ஷெட்யூல் மட்டும். 10th ஷெட்யூல் தெரியும் உங்களுக்கு. 10th ஷெட்யூல் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் தி இயர் ஆஃப் 1985, 52nd அமெண்ட்மெண்ட். அகைன் வந்து இதுலேயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ தான். இங்கேயும் ஜுடிஷியல் ரிவ்யூவில் தான் வந்து நிற்கிது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இதில் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்து யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்க? அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து யாருக்கு? ஸ்பீக்கர் ஆஃப் தி அந்த ஃபோரம். ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி அசம்பிளி, இல்லாட்டி லோக்சபா ஸ்பீக்கரு, இல்லாட்டி ராஜ்யசபா இந்த வைஸ் பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து அந்த பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லால. இதில் வந்து பேரா 7 என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா யாருக்கும்? ஆன்டி டிஃபெக்ஷன் லால பேரா 7 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆக்சுவலாக இதில் பேரா 7ல் அகைன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை கர்டைல் பண்ணுது. அகைன் த ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் கர்டைல்டு பை பேரா 7 ஆஃப் தி in the 10th schedule. So என்ன அப்படின்னா the decision of the speaker is final and binding. It cannot be challenged before any court. So the bar of jurisdiction of கோர்ட்டோட jurisdiction வந்து பார் பண்ணுது. ஸோ ஸ்பீக்கரோட டிசிஷன் வந்து ஃபைனல். அதை வந்து என்ன பண்ண முடியாது, நீ எங்கேயும் போய் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பேரா 7 இதில் வந்து சொல்கிறான். அப்போ திரும்பவும் இதே இடத்துல தான் வந்து நிற்கிது. ஸோ நீ கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜுடிஷியல் ரிவ்யூவை கர்டைல் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ சேலஞ்ச் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. கிஹோட்டோ, அதாவது KIHOTO, ஹொல்லேஹான், அதாவது HOLLOHON, ஹொல்லேஹான், HOLLOHON, கிஹோட்டோ ஹொல்லேஹான் வெர்சஸ் சாசில்ஹூ, அதாவது ZACHILHU, சாசில்ஹூ. கிஹோட்டோ ஹொல்லேஹான் வெர்சஸ் சாசில்ஹூ and others. Sasilhu and others. So Kihoto Hologan versus Sasilhu and others. AIR 1993 SC 412. Kihoto Hologan versus Sasilhu. So in the case what is the point of challenge அப்படினு சொல்லிட்டு கேட்டா, the constitutional validity of part is a para 7 of 10th schedule was questioned. ஸோ அதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அகெயின் வந்து சுப்ரீம் கோர்ட் அதே விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் a basic structure of the constitution. ஸோ அதனால இதை வந்து para 7 of the anti defection law it was struck down by this judgment. இந்த ஜட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. இப்போ கிடையாது அது. ஸோ இப்போ நவ் the decision of the speaker is subject to judicial review. அதை கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அது if it violates any fundamental rights அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, basic structure of the constitution அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா it is open to challenge. அப்படிதான் இப்போ இருக்கு இந்த கேஸ்க்கு அப்புறம். ஏன்னா இந்த கேஸ்ல அந்த பேரா 7 அதை வந்து நீக்கிட்டாங்க, அதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 10th ஷெட்யூல். இப்போ 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். 3மே வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை கர்டைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அது தலையிடுது. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது 10th ஷெட்யூல். அதுக்கப்புறம் 11th and 12th ஷெட்யூல் வந்து பெரிய அளவில் ஒன்றும் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட்டில் 73rd அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ், அதாவது 1992ல் 74th அமெண்ட்மெண்ட்டில் இந்த முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து எதுவும் இல்லை. அந்த மாதிரி அது கிளியராக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ 12 ஷெட்யூல்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக 8 ஷெட்யூல் இருந்துச்சு, இப்போ 12 ஷெட்யூல் ஆயிடுச்சு. அது மாதிரி பார்ட்ஸ் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா? பார்ட்ஸ் 22 பார்ட்ஸ். ஆக்சுவலாக 22 பார்ட்ஸ். 2 பார்ட் வந்து புதுசாக சேர்த்தாங்க. அப்போ 24 பார்ட்ஸ் இருக்கு. 24 இருக்கு. ஸோ 22 பார்ட்ஸ் இருக்கு.
அதில் புதுசாக சேர்த்த 2 பார்ட்டு, அதாவது 22+2 அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா அது வந்து ஏ தான் போட்டாங்க. ஏன்னா பார்ட் 4A அது உங்களுக்கு தெரியும். பார்ட் 4A ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. வெரி குட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் 14A. வெரி குட். அப்போ ட்ரிபியூனல்ஸ் பை வே ஆஃப் பார்ட் 14A வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ட்ரிபியூனல்ஸ் அதாவது 2 ட்ரிபியூனல்ஸ். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 323A கேபிட்டல் A, 323B அதர் ட்ரிபியூனல்ஸ். ஸோ 2 ட்ரிபியூனல்ஸ். இந்த 2 ட்ரிபியூனல்ஸும் இதில் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அகெயின் நம்ம அதே பாயிண்ட் தான், திரும்பவும் அதே பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 பாயிண்ட் வேற வேற செக்ஷன்ஸ், வேற வேற ஆர்டிகல்ஸில் வேற வேற ஷெட்யூலில் என்ன பாயிண்ட் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் ஆகுது. இங்கேயும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அகெயின் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கட்டேல் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு தெரியுமா அந்த கேஸ்லாம் எதுவும் உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ட்ரிபியூனல் சம்மந்தமாக என்ன செக்ஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 323A வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 323(2D) அண்ட் 323A(2D) அண்ட் 323B(3D). ஸோ 2D 3D இந்த ரெண்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ 323A ஆர்டிக்கலு, அதில் கிளாஸ் வந்து 2, சப் கிளாஸ் வந்து D. ஸோ 2D. ஸோ 323(2D) அண்ட் 323B(3D) இது ரெண்டும். இது ரெண்டுலையும் அகெயின் வந்து என்னன்னா ட்ரிபியூனலோடைய டிசிஷன் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங். ஃபைனல் அண்ட் பைண்டிங். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் கட்டைல்டு. அகெயின் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கட்டைல் பண்ணாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸப்ட் ஆர்டிகல் 136 மட்டும் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா. 136 தெரியும்ல உங்களுக்கு, SLP ஸ்பெஷலி பெட்டிஷன். ஸோ ட்ரிபியூனல்ஸோடைய டிசிஷனை என்ன மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு SLP மட்டும் தான் போட முடியும். 136ல் SLP மட்டும் தான் போட முடியும். அதை வந்து இது வந்து நீங்கள் ரிட்டெல்லாம் போட முடியாது. ஈவன் இஃப் இட் வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டு இல்லாட்டி பேசிக் செக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணால் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் த டிசிஷன் ஆஃப் த ட்ரிபியூனல் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். ஸோ அது வந்து ஃபைனலானது, அது இறுதியானது. ஸோ பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ், அகெயின் பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ். ஸோ இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். அது என்னன்னு தெரியுமா ஜட்மெண்ட்டு? எல் சந்திரகுமார், நோட் பண்ணிக்கோங்க. எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1997 3 SCC பேஜ் நம்பர் 261. ஸோ எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் வந்து அகெயின் த வெரி சேம் பாயிண்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கட்டைல் பண்ண முடியாது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ cannot be curtailed. ஸோ இந்த கிளாஸை வந்து இந்த 323A(2D) அண்ட் 323B(3D) இந்த ரெண்டுமே வந்து both this provisions were struck down by the Supreme Court. Supreme Court வந்து இதை வந்து struck down பண்ணுது. ஸோ இது ரெண்டும் செல்லாது, அகைன் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கட்டேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது கண்டெம்ட் பவர் அப்படிங்கிறது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு எங்கே போய்ட்டு கேஸ் பண்ண முடியும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி யாருக்கு அந்த பவர் இருக்குது? ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. பட் இந்த ஒரு ப்ரொவிஷனில் இந்த 323A அண்ட் 323Bல வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கும் வந்து கண்டெம்ட்டுக்கு வந்து கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரிபியூனல்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. 323Aல வந்து பார்த்தீங்கன்னா 2B, அது மாதிரி 323Bல அதில் வந்து 3B, 323 ஸோ 2B அண்ட் 3B இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கண்டெம்ட் பவர். ஸோ எப்படி ஹைகோர்ட்டுக்கு கண்டெம்ட், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ட் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஆர்டிகல் 215 எல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கும் வந்து கண்டெம்ட் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 2B அண்ட் 3Bல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப
முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம முக்கியமாக வந்து பார்க்க போகிறது அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியாது, ரொம்ப நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட் இப்போ இருக்குது? 106. வெரி குட், 106 அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்தது ஒன்று க்யூவில் நிற்கிது ஒரு அமெண்ட்மெண்ட்டு 139, 113 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருக்குது. அது இப்போ இன்னும் அது அமெண்ட்மெண்ட் ஃபைனலாக வரல, அது பில்லாக இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். இதை வந்து ஒரு இந்த 99th அமெண்ட்மெண்ட்லேருந்து சொல்லலான்னு பார்க்குறேன். 99 to 106 வரைக்கும் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 99th அமெண்ட்மெண்ட்டு தெரியுமில்ல உங்களுக்கு? 99th அமெண்ட்மெண்ட் என்னது? ரொம்ப ஒரு ஃபேமஸான அமெண்ட்மெண்ட்டு தான். 99th அமெண்ட்மெண்ட் வந்து NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அதை ஏற்படுத்தினதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட். NJAC அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இந்த 99th அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து ஆர்டிகல் 124A, 124B, 124C இந்த மூணு ஆர்டிக்கலை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, இன்சர்ட்டட் இன்டு த கான்ஸ்டியூஷன். இதுக்கு பேரலாக ஒரு ஆக்டும் போடுறாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட். ஸோ இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2019 வருது. 2019 அமெண்ட்மெண்ட் NJAC 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் 2019, அதுவும் வந்து 2019. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு? கொலிஜியம் சிஸ்டம், இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட். ஸோ இன் ஆர்டர் டு ரீப்ளேஸ் த கொலிஜியம் சிஸ்டம், ஸோ கொலிஜியம் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்லிமெண்ட்டோட நோக்கம். ஸோ கொலிஜியம் சிஸ்டம்னா தெரியுமில்ல என்னன்ட்டு? ஸோ ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ், ஸோ ஜட்ஜு அவங்களே ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க, அதான் கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ ஏன்னா இப்போ கொலிஜியம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுவே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் கொலிஜியம் இருக்கும், ஹைகோர்ட்லேயும் கொலிஜியம் இருக்கும். ஹைகோர்ட்டில் 3 judges கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ஹைகோர்ட்டில் 3 judges கொலிஜியம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் கேஸ் 1, 2, 3 அதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கொலிஜியத்தை பற்றி பேசலை நீங்கள். பட் பை ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து 2-3 டைம் அதில் MP ஜெயின்லாம் வாசித்து பார்த்துட்டேன். பட்டு ஹைகோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு கொலிஜியம் இருக்கிறத பற்றி அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பேசலை. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் கேஸ் 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு. SP குப்தா கேஸ் வந்து அதில் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் பட் 2 and 3 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 2ல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2ல் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி அந்த CJIக்கு மட்டும் பவர் கொடுக்குறாங்க. CJI as far as சுப்ரீம் கோர்ட் இஸ் கன்சர்ன் CJI, இங்கே ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் அதை கொஞ்சம் ஃபர்தராக வைடன் பண்ணது, அந்த ஸ்கோப்பை வைடன் பண்ணது வந்து இந்த ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் கேஸ் 3, இன்ட்ரி ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் கேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் 143ல். இப்போ எப்படி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் 143ல் இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்கல்ல, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தான் ஞாபகத்தில் வருது. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் பைண்டிங் பிரசிடென்ட் ஆர் நாட், அது வந்து பைண்டிங்கா? பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து பைண்டிங்கா? அதுக்கு பைண்டிங் நேச்சர் இருக்கா அப்படின்னா there is no binding nature. ஸோ ஏன்னா அது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுவும் அட்வைஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? கோர்ட்டு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குது. அந்த அட்வைஸை பிரசிடென்ட் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். அது மற்றபடி வேற எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் அது வந்து செட் பண்ணலை. ஸோ அதில் இது ஒரு முன்தீர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அது ஒரு முன்தீர்ப்பு கிடையாது. ஸோ there is no binding nature attached with the decision taken under article 143. 143ல சொல்லக்கூடிய டிசிஷனுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் என்னன்னா அது ஒரு பெர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு. பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்
ஸோ எப்படி இப்போ ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3 நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம்ல, ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3 வந்து பைண்டிங் இல்லை தான், ஆனாலும் அதில் உருவாக்கின கொலிஜியம் சிஸ்டம் தானே இப்பயும் இருந்துட்டு இருக்கு. கொலிஜியம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அந்த ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3ல தான் கொண்டு வராங்க. ஆனால் பைண்டிங் நேச்சர் கிடையாது. இருந்தாலும் பெர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு மாரல் வேல்யூ இருக்கு. ஸோ இட் ஹேஸ் மாரல் வேல்யூ, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ அண்ட் பெர்சுவேசிவ் வேல்யூ. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை வந்து, ஏன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பைண்டிங் பிரசிடென்ட்டை ஃபர்தராக அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, இல்லாட்டி அது என்னங்கிறத வந்து சொல்லி விலைக்கு சொல்லுது. ஸோ இதுலேயுமே பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இந்த ஜட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த பாட்டிவாலா ஜட்மெண்ட், பாட்டிவாலா மகாதேவன் ஜட்மெண்ட்டை அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை ஃபர்தராக வந்து கொஞ்சம் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து அது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் தான், அதுக்கு வந்து பைண்டிங் நேச்சர் கிடையாது அப்படின்னாலும் கூட பெர்சுவேசிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி தான் இது. ஸோ அப்படி இந்த ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3 வரைக்கும் இருக்குது. இப்போ அதாவது இதில் இந்த ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3ல தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் 3 ஜட்ஜஸ் கொலிஜியம் தான், 3 ஜட்ஜஸ் கொலிஜியம். சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து இருக்கக்கூடிய சிஜே பிளஸ் டாப் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க தான் வந்து கான்ஸ்டிடியூட் கொலிஜியம். 3 ஜட்ஜஸ் கொலிஜியம். ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட், as far as appointment of high court judges is concerned, 3 judges கொலிஜியம். ஸோ 3 பேர் கொண்ட அந்த நீதிமன்ற குழுமம் இருக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் தான் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட் எடுத்துட்டு அந்த கொலிஜியமோட ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா 3 ஜட்ஜ் மட்டும்தான் வந்து அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. 3 ஜட்ஜ் மட்டும் தான் அந்த தீர்மானத்தில் எல்லாம் ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் இப்போ வந்து வருது, ஆனாலும் டீட்டெயிலான ரெசல்யூஷன் வரமாட்டேங்குது. அது தீபக் மிஸ்ரா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்ன அங்கே டெலிபரேஷன்ஸ் நடந்துச்சு, ஒரு ஜட்ஜை வந்து எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு இருக்கும் பழைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஜட்ஜு வந்து இவர் ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து ஃபேர் தான் கொடுத்துருக்கு, அதனால இவரை நாங்கள் எலிவேட் பண்ணலை அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அது தீபக் மிஸ்ரா பீரியடில் மட்டும். இப்போ அந்தளவுக்கு ஓப்பன்னஸ் கிடையாது, சும்மா ஜஸ்ட் என்ன டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. பட் அது என்ன காரணத்தினால எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ரெசல்யூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், as far as ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ஆர் கன்சர்ன் 3 ஜட்ஜ் கொலிஜியம். as far as appointment of Supreme Court judges is concerned, 5 judge collegium. அந்த சிஜே பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி as far as transfer of high court judges are concerned, டிரான்ஸ்ஃபருக்கும் அகைன் வந்து 5 judge collegium. இதுதான் வந்து இந்த ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் கேஸ் 3ல சொன்னது. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு 5 judge collegium, ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 judge collegium. இப்படி தான் இருக்குது. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3ல. ஆனால் ஹைகோர்ட் கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க, அந்த 3 judge கொலிஜியம் அப்படின்னு ஹைகோர்ட்லையும் இது மாதிரி கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எந்த அளவுக்கு அதில் இந்த ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸில் 3ல வந்து அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் நானும் படித்து பார்த்துட்டேன், நீங்களும் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். பட் ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் 3ல சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு 3 ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜோட டிரான்ஸ்ஃபருக்கும் 5 ஜட்ஜு. இப்படி தான் வந்து அதில் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கொலிஜியம் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த கொலிஜியத்தோட டிசிஷன் வெதர் இட் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆர் நாட், இது வந்து பிரசிடென்ட்டை பைண்ட் பண்ணுமா பண்ணாதா. அதாவது ஒரு கொலிஜியம் ஒரு டிசிஷன் எடுத்துருச்சு அப்படின்னா வெதர் இட் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆர் நாட், இது ஃபைனல் அண்ட் பைண்டிங்கா, இல்லாட்டி அந்த டிசிஷனை வந்து பிரசிடென்ட் மாற்றலாமா, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாமா. பைண்டிங்னா எப்போ பைண்டிங்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பைண்டிங்கா? ஒரு ஜட்ஜை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு. ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் 2 ஜட்ஜு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ கொலிஜியம் டிசிஷன் எடுத்துருச்சு, அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. பிரசிடென்ட் அது உடனே பைண்ட் பண்ணிடுமா? பைண்ட் பண்ணவும் பைண்ட் பண்ணாதா? அப்புறம் பைண்டிங் சொன்னீங்களே, பிரசிடென்ட் வந்து அதை உடனே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடென்ட் கேன் சென்ட் த ஃபைல் டு த
அந்த collegium again return the file to the collegium for reconsideration. So reconsider பண்ணுங்க, இவங்களுடைய கேண்டிடேச்சர்ல எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அகைன் வந்து சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் கொலிஜியம் அந்த கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, உட்காருவாங்க, உட்கார்ந்து ரீகன்சிடர் பண்ணிட்டோம், ஆனால் இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சூட்டபுளான ஆள் தான், நாங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க. ரீகன்சிடர் பண்ணிட்டு திரும்ப அதே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துறாங்க. அப்போ இப்போ பைண்ட் பண்ணுவோம், பைண்ட் பண்ணாதா? அதுதான் இந்த கொலிஜியம் சிஸ்டம். ஸோ அதுக்கு பேர் தட் இஸ் கால்ட் ரீட்ரேஷன். இதுக்கு பேர் தான் ரீட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரீட்ரேஷன்னா ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு. The collegium உடைய reiteration of the collegium is binding on the president. So first decision of the collegium is not binding on the president. அது வந்து பைண்டிங் கிடையாது. ஆனா ரீட்ரேஷன் திரும்பவும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, ரீட்ரேஷன் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். ஸோ ரீட்ரேஷன் திரும்பவும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். ஸோ த பிரசிடென்ட் ஹேவிங் நோ அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு அக்செப்ட் த கேண்டிடேச்சர் ஆஃப் த அந்த பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது தவிர அவருக்கு வேற வழி இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்து there are so many reiterations remain pending, remain kept it under cold storage of the central government. ஸோ அதை வந்து ரொம்ப அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பைண்டிங் அதாவது ரீட்ரேஷனை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏன்னா அது சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்து எஸ்கே கவுல் இருக்கப்ப நடந்துச்சு. அது சம்மந்தமாக எஸ்கே கவுல் இருக்கப்ப இந்த கேஸை வந்து ரிப்பீட்டடாக அவர் பெஞ்சில் போட்டு விசாரிச்சுட்டே இருந்தார். ஸோ ரீட்ரேஷன் வந்து பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டே இருந்தார். அவர் எஸ்கே கவுல் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த கேஸும் வரல, அது என்னாச்சுனே தெரில, அப்படி போயிடுச்சு. ஸோ அது ஒரு எல்லாமே இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு, அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணமாக வந்து சொல்லலாம். ஸோ ரீட்ரேஷன் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் தான் நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய தியரி நம்ம படிக்கிறதுல கான்ஸ்டியூஷன் புக்கில் எல்லாத்துலேயும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. பட் இன் ப்ராக்டிஸில் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ அப்படி இருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதான் வந்து கொலிஜியம் சிஸ்டம் வந்து இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு இந்த ரீட்ரேஷனை பைண்டிங் பண்ணாமல் இதை போட்டு இதுக்கு வேறு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு, ஸோ டோட்டலாகவே என்ஜேஎஸ்சின்னு ஒன்று கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொண்டு வராங்க 2019. என்ஜேஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது 6 பேர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை வந்து என்ஜேஎஸ்சியை வந்து செட்டப் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா சிஜே அவர் தான் வந்து சேர்மனு, சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், சிஜேக்கு அடுத்திருக்கக்கூடிய 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் மெம்பர்ஸ் அவங்க. அதே மாதிரி லா மினிஸ்டர் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர். அதே மாதிரி 2 எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 எமினன்ட் பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பர்டிகுலராக சொல்லலை. அந்த 2 எமினன்ட் பர்சன்ஸை யார் செலக்ட் பண்ணலான்னா அதுக்கு ஒரு கமிட்டி அதிலே சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடரு, சிஜேஐ, இவங்க 3 பேரும் சேர்ந்த அந்த கமிட்டி வந்து இந்த எமினன்ட் பர்சன் 2 எமினன்ட் பர்சனை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 124A எடுத்து படிச்சிங்கன்னா அதான் இருக்கும், இந்த 6 பேர் கொண்ட கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அகைன் இட் வாஸ் சேலஞ்ச் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணுது. ஏன்னா இதில் என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேஷன் இருக்கு, ஏன் இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூன்னே பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன எதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எதுக்காக இட் வாஸ் சேலஞ்ச்ட். ஸோ அகெயின் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் தான். இதுலேயும் என்ன பாயிண்ட்டுக்காக சேலஞ்ச் பண்ணுறாங்க, independence of judiciary. So independence of judiciary also one of the basic structure of the constitution அப்படின்னு சொல்லிட்டு it was challenged before the Supreme Court. அதான் judges transfer case 4, நீங்கள் judges transfer case 1, 2, 3 அப்படின்னே படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக எழுதிங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் அண்ட் அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதான் இதோடைய அந்த டைட்டில். Supreme Court Advocates on Record Association and another versus Union of India, AR 2016 SC 117, AR 2016 SC 117. So it is also popularly known as Judges Transfer Case 4, Judges Transfer Case 4 னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வராங்க.
இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை வந்து கட்டைல் பண்ணுது, எங்களை நாங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்குவோம், ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ் அப்படி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம், இதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது, பார்லிமெண்ட் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பர்டிகுலராக ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, எந்த விதத்தில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஏதாவது 3 பேர் இருக்கீங்களே நீங்கள், இவங்க 3 அவங்க 3 தானே இருக்காங்க, ஈக்குவலாக தானே, ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் தானே, அப்புறம் என்ன இருக்குது, மெஜாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட்னு ஒன்று சொன்னேன் பார்த்துங்க, 2019, அந்த ஆக்டில் ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வீட்டோ கிளாஸ் இருக்குது, வீட்டோ கிளாஸ். ஸோ அதாவது இந்த 6 மெம்பர்ஸில் வந்து ஏதாவது ஒரு மெம்பர் நெகட்டிவ் ஓட்டு போட்டார் அப்படின்னா, ஸோ ஒரு ஜட்ஜை தேர்ந்தெடுத்துட்டாங்க மெஜாரிட்டி அடிப்படையில், ஆனால் ஒரு மெம்பர் வந்து நெகட்டிவ் ஓட் போடுறாரு, வீட்டோனாலே நெகட்டிவ் ஓட் தானே, ஸோ வேணான்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி நெகட்டிவ் ஓட் போட்டாரு அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜேஎஸ்சி ஆக்டில் இருக்குது, என்ஜேஎஸ்சி ஆக்ட் 2019. ஸோ என்ஜேஎஸ்சி ஆக்டும் 99th அமெண்ட்மெண்ட் இது ரெண்டையும் தான் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரெண்டுமே சேலஞ்ச். ஸோ அந்த ஆக்டில் இந்த மாதிரி வீட்டோ கிளாஸ் வச்சிருக்கான். அப்போ இந்த இவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா, இந்த 2 எமினன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையோ ஒருத்தரை கொண்டு வரீங்க, அவங்கள வந்து அவன் பாட்டுக்கு வந்துட்டு இவன் வேணாம் இவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து எங்களோட இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை பாதிக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த 99th அமெண்ட்மெண்ட் as well as NJSC Act 2019 was struck down by the Supreme Court in the year of 2016. ஸோ கெகேர் பெஞ்ச், கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் 5 ஜட்ஜ் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை பாதிக்குது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஹென்ஸ் இதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஸ்டக் டவுன். ஸோ இதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணிடலாம். எஸ்பி குப்தா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஆக்சுவலாக அதில் அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த கன்சல்டேஷனுங்கிற வார்த்தைக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் அ மியர் கன்சல்டேஷன் ஆர் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது, இஷ்யூ அதுதான், வெதர் இட் இஸ் எ மியர் கன்சல்டேஷன் ஆர் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எஸ்பி குப்தா கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் மியர் கன்சல்டேஷன் தான், அது கன்கரன்ஸ் கிடையாது. அதாவது அவங்கள்ட்ட காமிச்சா போதும், இந்த பாருங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நேரம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்ட் பண்ணால் போதும், அவரும் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எஸ்பி குப்தா கேஸு. ஸோ அது வந்து பிரசிடென்ட்டுக்கு ஃபேவராக சொன்ன ஒரு ஜட்மெண்ட் அது. ஸோ அது ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர். மற்றது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இவங்களுக்கு ஃபேவராக சொன்னது, ஜுடிஷியரிக்கு ஃபேவராக. அதை திருத்திக்கிங்க, அதாவது 2014. ஆமாம், எஸ், இட் வாஸ் டோட்டலி ஸ்டக் டவுன் as well as NJSC Act 2014. ஆமாம், எல்லாமே நவ் இட் இஸ் நோ மோர் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அது மாதிரி ஒரு ஆக்டே கிடையாது இப்போ, எல்லாமே ஸ்டக் டவுன், கம்ப்ளீட்டாக ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்டக் டவுன். ஸோ இது வந்து 99th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இயர் கரெக்ட் தான், இந்த ஏஆர் 2016 SC 117 தான், பட் அமெண்ட்மெண்ட்டு வந்து 2014, அந்த என்ஜேஎஸ்சி ஆக்டும் வந்து 2014, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த அமெண்ட்மெண்ட் வந்து 100th அமெண்ட்மெண்ட், அது ஒன்றும் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால் அது வந்து ஒரு பவுண்ட்ரி, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இடையில ஒரு பவுண்ட்ரி டிஸ்பியூட் சம்மந்தமான ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு பவுண்டரியை வந்து அவங்களுக்கு ஒப்படைக்கிறது சம்மந்தமான ஒரு அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அதில் ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடையாது, ஸோ அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது வந்து 101 அமெண்ட்மெண்ட்டு. ஸோ 101 அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அகெயின் இட் வாஸ் இன் தி இயர் ஆஃப் 2016. இந்த இது வந்து 2016, இந்த 2016 வந்த அமெண்ட்மெண்ட்டு. ஸோ 101 அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான அமெண்ட்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னது ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 246A, 248, 249 நிறைய, அதாவது சில ப்ரொவிஷன் புதுசாகவே ஏற்படுத்தினாங்க. இந்த 246A வந்து புதுசாக கொண்டு வந்தது, 248, 249, 250 இதிலெல்லாம் வந்து அமெண்ட் பண்ணாங்க, அந்த ப்ரொவிஷனை வந்து அமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா 279A வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அந்த அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி as far as GST is concerned, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி, அவங்க தான். ஸோ அவங்க தான் எல்லா டிசிஷனுமே எடுக்கிறாங்க. இப்போ GST 2.0ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே நிறைய அந்த டேரிஃப் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணாங்கல்ல,
அது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய டிசிஷன் தான். ஸோ இந்த 279A வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இதில் ஒன்றும் பெரிய அளவில் இதை வந்து சேலஞ்செலாம் எதுவும் பண்ணல. பட்டு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து எங்களுடைய ஃபினான்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ரிசோர்ஸஸ் எல்லாம் போயிடுச்சு, நாங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணாங்க. பட் அதெல்லாமே ஒன்றும் பெரிய அளவில் அது கேஸ் லாவாக நம்ம வந்து படிக்கிற அளவுக்கு இல்லை. அதில் வந்து எதுவும் பெரிய அளவில் வேலிட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு சைடு அப்படியே இருந்துட்டுருக்கு. ஸோ 101 அமெண்ட்மெண்ட்டு இந்த ஜிஎஸ்டி, இந்த 279A ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.